மதுரை மார்க்சிஸ்ட் எம்பி சு வெங்கடேசன் நெக்ஸ்தல பதிவில் ரயில்வே லோகோ பைலட் தேர்வுக்கான மையங்களை தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு வெளி மாநிலங்களில் ஒதுக்கியது தொடர்பான எனது கடிதத்திற்கு தேர்வு வாரியத்தின் தலைவர் பிரதிபா யாதவ் அளித்த பதிலில், ஒரே அமர்வில் எல்லா தேர்வர்களுக்கும் தேர்வு நடத்தப்பட வேண்டியுள்ளதாலும் அதே தேதியில் ரயில்வே தேர்வு வாரியத்தின் வேறு ஒரு தேர்வை நடத்த வேண்டியிருப்பதாலும் CBD 2 தேர்வர்கள் அனைவரையும் தமிழ்நாட்டு தேர்வு மையங்களில் பொருத்த முடியவில்லை என விளக்கம் அளித்துள்ளார். இந்தியாவிலேயே அதிகமான பொறியியல் கல்லூரிகள், உயர்கல்வி நிறுவனங்கள் நிறைந்த தமிழ்நாட்டில் 6000 பேருக்கு தேர்வு மையம் கண்டுபிடிக்க முடியவில்லை என்பது சமாதானம் செய்யும் பதிலா, உண்மையான அக்கறை இருந்தால் எளிதில் தீர்வு காணப்பட வேண்டிய ஒரு செயலை அக்கறையின்றி அணுகி ஆயிரக்கணக்கான மாணவர்களை வெளிமாநிலங்களுக்கு அலைக்கழிப்பது ஏற்புடையதல்ல. மாணவர்களுக்கான தேர்வு மையங்களை கண்டறிய வழியற்ற ஒன்றிய அரசு மும்மொழி திட்டத்திற்கு மூச்சு முட்ட கத்துகிறது என்று பதிவிட்டுள்ளார். நெல்லை டவுன் பகுதியை சேர்ந்தவர் ஜாகிர் ஹுசேன் விஜில். இவர் காவல்துறையில் உதவி ஆய்வாளராக பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்றவர். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் தனிப்பிரிவு பாதுகாப்பு அதிகாரிகள் குழுவில் ஜாகிர் ஹுசேன் பணியாற்றியதாக கூறப்படுகிறது. இவர் தற்போது நெல்லை டவுனில் உள்ள முர்தீன் ஜர்கான் தர்காவில் முத்தவல்லியாக இருந்து வருகிறார். தர்கா அருகே வக்பு வாரியத்திற்கு சொந்தமான 34 சென்ட் நிலம் தொடர்பாக இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த சிலருக்கும் பிரச்சனைகள் இருந்துள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வருகிறது. இந்நிலையில் ரமலான் நோன்பை ஒட்டி நேற்று காலை ஜாகிர் ஹுசேன் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக சென்றுள்ளார். தொழுகையை முடித்துவிட்டு தனது இருசக்கர வாகனத்தில் டவுன் காட்சி மண்டபம் அருகே ஜாகிர் ஹுசேன் வந்து கொண்டிருந்த போது 4 பேர் கொண்ட கும்பல் வழிமறித்துள்ளனர். அப்போது திடீரென பயங்கர ஆயுதங்களால் அவரை சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் ரத்த வெள்ளத்தில் சரிந்த ஜாகிர் ஹுசேன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது தொடர்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், திருநெல்வேலியில் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஜாகிர் ஹுசேன் தொழுகை முடித்து வரும் வழியில் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. பணி ஓய்வுக்கு பிறகு சமூக நலப்பணியில் ஈடுபட்டு வந்த அவர் வக்பு வாரிய நிலங்களை ஆக்கிரமித்தவர்களை எதிர்த்து குரல் கொடுத்ததை அடுத்து அவருக்கு கொலை மிரட்டல்கள் இருந்து வந்ததாக சில நாட்களுக்கு முன்பு அவர் பேசிய காணொலி வெளியாகி இருக்கிறது. ஒரு ஓய்வு பெற்ற காவல் அதிகாரிக்கே கொலை மிரட்டல் விடுத்து அவரை படுகொலை செய்யும் அளவுக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கிடக்கிறது. சாமானிய மக்களின் புகார்களை காவல்துறை கண்டுகொள்வதில்லை. திமுக அரசை விமர்சிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மட்டுமே காவல்துறை பயன்படுத்தப்படுகிறது. இந்த கையால் திமுக அரசால் இன்னும் எத்தனை உயிர்களை பலி கொடுக்க போகிறோம் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். கூட்டணி குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவெடுப்போம் என்று பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசும்போது, 2006ஆம் ஆண்டு தேமுதிக தேர்தல் அறிக்கையில் வந்த திட்டங்களை தமிழ்நாடு அரசு பட்ஜெட்டில் அறிவித்துள்ளார்கள். அதை வரவேற்கிறோம். தமிழ்நாடு அரசு பட்ஜெட்டில் வந்துள்ள விவசாயிகளுக்கான திட்டங்களையும் விவசாயிகள் வாழ்வாதாரத்திற்கான திட்டங்களையும் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் 2006 தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அதையும் இந்த பட்ஜெட்டில் அறிவித்திருப்பது வரவேற்கக்கூடியது என்றார். தற்போது போராட்டம் நடத்தும் எதிர்க்கட்சியினர் கைது செய்யப்படுகிறார்களே என்ற கேள்விக்கு, கடந்த ஆட்சியிலும் ஆளுங்கட்சி எதிர்த்து போராடியவர்கள் கைது செய்யப்பட்டனர். போராட்டத்தில் ஈடுபடுவர்களை கைது செய்வது காலங்காலமாக நடைபெறும் வழக்கம்தான் என்றார். பட்ஜெட்டை தேமுதிக பாராட்டியிருப்பதை 2026 தேர்தல் கூட்டணிக்கு முன்னோட்டமாக பார்க்கலாமா என்ற கேள்விக்கு, தேர்தல் வருவதற்கு இன்னும் ஒரு வருடம் இருக்கிறது. தேமுதிக நிலைப்பாடு என்ன என்பது குறித்து தேர்தல் நெருங்கும் போது தெரிவிப்போம் என்று கூறினார். பெரியார் குறித்து அவதூறு பரப்பிய விவகாரத்தில் பல்வேறு காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை ஒன்றாக இணைத்து விசாரிக்க கோரிய சீமான் தாக்கல் செய்த மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. எந்த விவரமும் இல்லாமல் மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் இதன் மீது எப்படி உத்தரவு பிறப்பிக்க முடியும் என்று நீதிபதி சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாடு டாஸ்மாக் மதுபானத்தில் திமுக அரசு 1000 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் செய்திருப்பதாக கூறி பாஜகவினர் முற்றுகை போராட்டம் நடத்த திட்டமிட்டனர். மேலும் அமைச்சராக உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து போராட்டம் நடத்த முன்வந்தனர். ஆனால் முன்கூட்டியே பாஜக தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். இதனிடையே செய்தியாளரிடம் பேசிய அண்ணாமலை, தேதியே அறிவிக்காமல் திடீரென்று ஒரு நாள் நாங்கள் போராட்டத்தை முன்னெடுத்தால் உங்களால் என்ன செய்ய முடியும் என சவால் விடுத்திருந்தார். மேலும் இனிவரும் காலங்களில் போலீசாருக்கு தொடர்ந்து வேலை வைப்போம் எனவும், திடீரென முற்றுகை போராட்டம் நடத்தப்படும், இனி தமிழக காவல்துறை தூங்கவே முடியாது என்று கூறியிருந்தார். இதன் காரணமாக சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகம், தலைமை செயலகத்தை சுற்றி போலீசார் குவிக்கப்பட்டனர். தலைமைச் செயலகம் சுற்றியுள்ள அனைத்து சாலைகளில் செல்லும் பேருந்துகளில் போலீசார் சோதனை செய்த பிறகு தலைமைச் செயலகம் வழியாக பேருந்துகள் அனுமதிக்கப்படுகிறது. தலைமைச் செயலகம் சுற்றியுள்ள அனைத்து சாலைகளிலும் செல்லும் அரசு பேருந்துகள் அனைத்திலும் காவல்துறையினர் போராட்டம் நடத்த பாஜகவினர் வருகின்றனரா என்று பேருந்தில் ஏறி சோதனை செய்தனர். அதன் பிறகு பேருந்துகள் அனுப்பி வைக்கப்பட்டது. தலைமை செயலகம் அருகில் உள்ள ரிசர்வ் வங்கி எதிரே பேருந்துகளை காவல்துறையினர் சோதனை நடத்தியதால் தலைமைச் செயலகம் செல்லும் அரசு ஊழியர்கள் பொதுமக்கள் குறித்த நேரத்திற்கு அலுவலகம் செல்ல முடியாமல் தவித்தனர். தருமபுரி கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் பொறுப்பில் இருந்து பி. தர்மசெல்வன் விடுவிக்கப்பட்டுள்ளார். புதிய பொறுப்பாளராக மணி MP நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் இதுகுறித்து பொதுச் செயலாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளதாவது, தருமபுரி கிழக்கு மாவட்ட கழக பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட தர்மசெல்வன் அவர்களை அப்பொறுப்பில் இருந்து விடுவித்து அவருக்கு பதிலாக மணி என்பவரை
தருமபுரி கிழக்கு மாவட்ட கழக பொறுப்பாளராக நியமிக்கப்படுகிறார். ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட நிர்வாகிகள் இவருடன் இணைந்து பணியாற்றிட வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என தெரிவித்துள்ளார். வட மாநிலத்தவர்கள் குறித்து திமுக அமைச்சர் தாமு அன்பரசன் சர்ச்சையாக பேசிய வீடியோவை அண்ணாமலை சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். அந்த வீடியோவில் தாமு அன்பரசன், ஹிந்தி படிச்சவன் எல்லாம் என் வீட்டில் மாடு மேய்க்கிறான், விளையாட்டு சொல்லவில்லை, இது உண்மை. இங்கு பானிபூரி விற்கிறான், கொத்து வேலை செய்கிறான். நாமும் ஹிந்தியை படித்தால் வடநாட்டில் போய் பானிபூரி தான் செய்யணும் என பேசியுள்ளார். இது குறித்து அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில், வட மாநிலத்தை சேர்ந்த நமது சகோதர சகோதரிகளை இழிவுபடுத்துவதில் திமுக அமைச்சர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார்கள். அவர்கள் தமிழ் கலாச்சாரத்தையும் மறந்து விடுகிறார்கள். திமுக அமைச்சர் அன்பரசன் 11ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர், மிகவும் மோசமான தமிழ் புலமை கொண்டவர். மேலும் தமிழக அரசின் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்துறை அமைச்சராக உள்ளார். தேசிய கல்விக் கொள்கை காங்கிரஸ் கட்சி வெளியிட்ட முந்தைய கல்விக் கொள்கை போல அல்ல என்று கூறியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.